கடலூரில் அமமுக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நமக்கு வாக்களிப்பதை விட திமுக வரட்டும் என்று வாக்களித்தார்கள். இன்றைக்கு திமுக சிறுபான்மையினர்களை ஏமாற்றி வருகிறார்கள், அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறார்கள், ஆசிரியர்களை ஏமாற்றி வருகிறார்கள், விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று ஏமாற்றி வருகிறார்கள். ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க. மாணவர்கள் கடனை எல்லாம், படிப்புக்கு வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வோம் என்பார்கள். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு சங்க கடன்களை எல்லாம் ரத்து செய்வோம் என்றார்கள். கரும்புக்கு நெல்லுக்கு நியாயமான விலையை நாங்கள் உறுதியாக தருவோம் என்றார்கள். கரும்புக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாயும் நிர்ணயிப்போம் என்று சொன்னார்கள். கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை எல்லாம் பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள். இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம். சொத்து வரியை உயர்த்தி விட்டார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள், விலைவாசி இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. சொன்னதை எதையும் செய்யவில்லை, செய்ய மாட்டோம். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் பிரிந்து நிற்கிறார்கள். அதனால் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி விடுவோம், உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம், கூட்டணி இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று பகல் கனவு காண்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமைத்திடுவோம். அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம். திமுகவை வீழ்த்துவதற்கும், தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதற்கும், துரோக சக்தியான பழனிசாமியை வீழ்த்துவதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம். பட்டி தொட்டியெல்லாம் நமது நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு திமுகவுக்கும் பழனிசாமி கட்சிக்கும் இணையாக பட்டி தொட்டியெல்லாம் அமைப்பு உள்ள கட்சியாக நமது கட்சி தமிழ்நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது. நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுபோல கடலூர் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, மற்ற தொகுதிகளிலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலும், கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கிய பங்காற்றினார்கள், அதன் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பான பணியாற்றினார்கள் என்ற பெருமையை எனக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அதனால்தான் உங்களை சந்திக்க இன்றைக்கு வந்திருக்கின்றேன். இது இன்னைக்கு பிப்ரவரி என்ன தேதி? இன்னைக்கு 15. இதில் ஒரு 14 நாள் தான் இருக்கு. மார்ச், ஏப்ரல், இன்னும் ஒரு 75 நாள் உங்கள் சொந்த வேலைகளை நீங்கள் தயவு கூர்ந்து அவற்றை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, எப்படி பரீட்சை நேரத்திலே பள்ளி மாணவர்கள் பரீட்சைக்காக படிப்பார்களோ அதுபோல நீங்கள் இன்னும் ஒரு 75 நாட்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான அன்பை பெறப்போகிறீர்கள். தீய சக்தி திமுகவிற்கும் துரோக சக்தி பழனிசாமிக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் நீங்கள் செயல்பட வேண்டும். நம்மிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இங்கே இருப்பவர்கள் எல்லாம் தொண்டர்கள். ஆனால் பழனிசாமி பக்கம் இருப்பவர்கள் டெண்டருக்காக உள்ளவர்கள், வருமானத்திற்காக உள்ளவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதே ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அம்மாவின் உண்மையான கட்சி. இந்த இயக்கம்தான் அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய இயக்கம்.